ஐயோ அத்தை, பதட்டப்படாதீங்க. அவருக்கு சந்தேகம் வந்துடும். பதட்டப்படாதன்னு சொல்றியே பூமி, எனக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கு. என்ன பதட்டப்படாதீங்கன்னு சொல்றேன்ல அத்தை. ஐயோ, கடவுளே. பூமி போன் கட் பண்ண. போனை கொடு. என்ன மாமா, ஷாப்பிங் மால்காரன் கிட்ட நீங்க போய் பேசுறதா? நீங்க யாரு, உங்க ரேஞ்ச் என்ன மாமா? எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு? ஏய் வாய் மூடு. போனை கொடுன்னு சொல்றேன்ல. ஹலோ, ஹலோ. ஏய், யார் அது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதா? இதனால தான் பூமி கால் கட் பண்ணாளா? இது அந்த ஷாப்பிங் மால் பர்சன் ஃபோனை கட் பண்ணிட்டான். அது எங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் மாமா. உன் நிலைமை எதுக்கா அந்த ஆள் புரிஞ்சுக்கணும்? அதான் மாமா, நீ இப்போ சீரியஸா ஹலோன்னு சொன்னல, அந்த டோனை கேட்டு பயந்துட்டாரு போல மாமா. அம்மா, நம்ம போற வழியில அந்த ஷாப்பிங் மால் இருக்குல்ல? ஆமா இருக்கு. ஏன்டா இப்ப அப்படி கேட்ட? ஒண்ணும் இல்லம்மா, அந்த ஷாப்பிங் மால் கிட்ட கார் நிறுத்திட்டு அப்புறம் நானே உள்ள போய் அவங்ககிட்ட பேசுறேன். ஐயோ அத்தை, ஐயோ இப்படி வந்து மாட்டிருக்குமே. இப்ப என்ன பண்றது? என்ன பேசுற அபூர்வா? என் ஷோபாக்கும் இந்த டாபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கு மாமா, ஏன் இல்ல? ஷோபா அக்கா இறந்து போயிட்டாங்க, நம்ம கேபியும் இறந்து போயிட்டாரு. ரெண்டு பேரும் விஷயத்துல சாவங்கிறது ஒரு காமனான விஷயம் தானே. அக்காவோட ஆத்மா நரகத்துக்கும் போக முடியாம ஸ்வர்க்கத்துக்கும் போக முடியாம இங்கேயே தவச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க இதே மாதிரி பிடிவாதமா உட்கார்ந்துருப்பீங்களா? முடியாது. ஆனா கேபி விஷயத்துல மட்டும் ஏன் மாமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? கேபி யாரு? நம்ம மீரா புருஷன் இல்லையா? கேபிய கொன்னது யாரு? நம்ம தானே. என்ன அபூர்வா, நான் கேபிய வேணும்னா கொலை பண்ண. அவன் உன்னை கொல்ல வந்தான், அதனால அவனை கொலை பண்ண. நம்ம தேவைக்காக கொலை பண்ணுமா இல்ல நம்மள காப்பாத்திக்கிறதுக்காக கொலை பண்ணுமாங்கிறது இப்ப விஷயம் கிடையாது மாமா. கொல்றது வந்து பாவம், உயிர் கொடுக்கறது புண்ணியம். இது பாவ புண்ணியத்துக்கான விஷயம் மாமா. வாழணுங்கிற ஆசையோட நான், வாழ வைக்கணுங்கிற பொறுப்போட நீங்க. இப்ப நம்ம வீட்டோட மரத்தை நம்ம கையாலே வெட்டிட்டோம்ல மாமா. விழுந்து போன அந்த மரத்துக்கு இப்போ ஸ்வர்க்கத்துக்கு வழிய காட்ட வேண்டிய பொறுப்பு அந்த ககனுக்கும் இல்ல, செர்ரிக்கும் இல்ல, வேற யாருக்கும் இல்ல, நமக்கு மட்டும்தான் இருக்கு. என்னம்மா மாப்பிள்ள என்ன சொன்னாரு? பூமி கிட்ட பேசி ககன் கையால கேபிக்கு பிண்டம் வைக்கிறதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அப்போ நீ நினைச்ச மாதிரி அந்த மூணுல ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்லு. ஆமா சித்தி, கேபி உயிரோட இருக்கிறதுனால பூமி ககனை பிண்டம் வைக்க விட மாட்டா. அவர் சொன்னதை கேக்கலன்னு பூமி மேல மாப்பிளைக்கு வெறுப்பு இன்னும் அதிகரிக்கும். கேபி உயிரோட இருக்கிறதுனாலதான் பிண்டம் வைக்க விடலன்னு பூமி கேபிய கொண்டு வந்து மாமா முன்னாடி நிறுத்தினான்னு வச்சுக்கோ. இவ்ளோ நாளா என் தங்கச்சி மஞ்சள் குங்குமத்தை அழிச்சிட்டு சுத்திட்டு இருந்தா, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் வாய முடிக்கிட்டு சும்மா இருந்தியான்னு மாப்பிளைக்கு பூமி மேல வெறுப்பு இன்னும் அதிகமாகும். கரெக்ட் சித்தி. இது ரெண்டும் நடக்காம மாப்பிள்ள முன்னாடி கேபிய கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி நீ அந்த கேபிய மேல் லோகத்துக்கு அனுப்பி வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, கவலை பூமிக்கு.
சந்தோஷம் உனக்கு. கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க சித்தி. கொடுங்கம்மா. புரோகிதரே, எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு புரோகிதரே. என்னன்னு சொல்லுங்கம்மா. என் புருஷன் எங்களை விட்டுட்டு மேல் உலகத்துக்கு போயிட்டாரு. மூத்த புள்ள பயங்கர பிடிவாத பிடிச்சவன். அவன் கொல்லி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால 2வது பையன் தான் கொல்லி வச்சான். சிவசிவா. பிண்ட வைக்கிறதையும் 2வது பையன் கையிலே செய்யலான்னு பார்த்தா அவரை என் கனவுல வந்து மூத்த பையன் கையால பிண்டம் வச்சாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லிட்டாரு. இப்போ மூத்த பையன் கையால பிண்டம் வைக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதை நினைச்சா பயமா இருக்கு. ஒருவேளை எங்களால பிண்டம் வைக்கிறத பண்ண முடியலன்னா அவரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா புரோகிதரே? ஆத்மா சாந்தி அடையறதுக்கு பிண்டம் வைக்கிறதா முக்கியம். அதை விட்டுட்டு வேற பரிகாரம் தேடுறத சாஸ்திரம் ஒத்துக்காதுமா. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா. எப்படியாவது உங்க பையனை ஒத்துக்க வைங்க. ஐயோ, கொஞ்சம் இருங்கம்மா, பூஜை பண்ணி ஆரத்தி எடுத்துன்னு வரேன். இந்தாங்கம்மா. இன்னொரு விஷயம், எவ்வளவு சொன்னாலும் உங்க மூத்த பையன் கேட்கலன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீதான் வேற வழி காட்டணும்னு அந்த சுவாமி கிட்டயே நீங்க வேண்டிக்கோங்க. அவரும் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். என்னம்மா, என்னாச்சு? எனக்கு அவரு இப்பவும் என் பின்னாடியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அன்பை பாக்கறச்சே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா. உங்களை பார்த்தா எவ்வளவு பாவமா இருக்கோ, இவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டு பிரிஞ்சு போன அவரை நினைச்சாலும் அதே அளவு பாவமா இருக்கு.